ஹாய் மை டியர் செல்லா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2026 வெளியான ரெடி ஆர் நாட் அப்படிங்கிற படத்தோட செகண்ட் பார்ட் தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட முதல் பாகத்துக்கான லிங்கை உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதனால ஃப்ரீ டைம்ல மறக்காம இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட முதல் பாகம் எங்க முடிஞ்சதோ எக்ஸாக்டா அதே இடத்துல தாங்க இப்ப செகண்ட் பார்ட்டும் ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வெளில வந்து அந்த வீட்டு வாசப்படியில உட்காந்துக்கிட்டு நல்ல வேலை சாமி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே அதே இடத்துல உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருப்பா. அந்த பொண்ணோட ஒட்டுமொத்த உடம்பையும் பாத்தீங்கன்னா அப்படியே ரத்தத்தாலேயே நினைஞ்சிருக்குங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இவ எதுக்காக இவ்வளவு ரணக்கூடமா உட்காந்துருக்கா அப்படிங்கறத நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த யாரோ ஒருத்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிருப்பாங்க. இதனால ஒட்டுமொத்த போலீஸும் அங்க வந்து பாக்குறப்போ அந்த வீடும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோயினையும் பார்த்தா ரத்த கலரியா உட்காந்துட்டு இருப்பா. இதனால என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கறத அந்த போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட பாதிரி அடிச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாருங்க. ஹீரோயினும் அதுக்கு பதில் சொல்லலான்னு தான் நினைப்பா. பட் அதுக்கு முன்னாடி அவளுக்கு மயக்கம் வந்துருங்க. சோ அப்படியே அவளை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ண முடிச்சு பாக்குறப்போ தான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பா. அதுவும் பாத்தீங்கன்னா தன்னோட கையில ஒரு ஹேண்ட் கப் போட்டிருக்கோம். அப்ப அந்த ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு டாக்டர் ஒருத்தர் உள்ள வருவாரு. அவரை பார்த்ததுமே அவர்கிட்ட நீங்க எதுக்காக என் கையில ஹேண்ட் கப் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பாருவா, நீ அலெக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்க, அதுவும் ஒரு நாளைக்கு முன்னாடி. அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த அலெக்ஸ் இப்போ உயிரோட இல்ல. அலெக்ஸ் மட்டும் இல்ல, அலெக்ஸோட ஒட்டுமொத்த ஃபேமிலியிலயும் ஒருத்தன் கூட உயிரோட இல்ல. அதனால இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் உன் கையில ஹேண்ட் கப் போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்க. டாக்டர் சொன்னா கேளுங்க, எனக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்போ, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் டாக்டர்லாம் கிடையாது, நான் ஒரு டிடெக்டிவ். உன் வீட்டுல இருந்த எல்லாரோட உடம்பும் அப்படியே செதறி போய் செத்து போயிருக்காங்க. கடைசியா 2 பேர் இருந்திருக்காங்க, அவங்களும் நெருப்புல எரிஞ்சு செத்து போயிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நீ போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ல உன் புருஷனோட ரத்தமும் அவனோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாரோட ரத்தமும் இருந்துச்சு. சோ உன் மேல எங்களுக்கு டவுட் இருக்கு, எதுக்காக அவங்க எல்லாரையும் நீ கொலை பண்ண அப்படிங்கறத மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போயிடுமா அப்படின்பா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார், நான் இந்த கொலைகளை பண்ணவே இல்ல, ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பா. அப்போ ஃபேத் அப்படிங்கிற பொண்ணு ஒருத்தி உள்ள வருவா. அவ நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆக பதிலுக்கு ஹீரோயினும் அவளை பார்த்து ஷாக் ஆயிடுவா. ஆக்சுவலா இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட சிஸ்டருங்க. நம்ம ஹீரோயின் இருக்கா பாருங்க, அவ தன்னோட எமர்ஜென்சி கான்டாக்ட்ல தன்னோட தங்கச்சி நம்பர் தாங்க சேவ் பண்ணி வச்சிருப்பா. அதனால ஃபேத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க. அதனால தான் ஃபேத் இப்ப இங்க வந்திருப்பா. இப்ப இந்த டிடெக்டிவ் இருக்காரு பாருங்க, அவரு சரி அக்காவும் தங்கச்சி பேசிட்டு இருங்க, நான் இப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்படி அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்கிறப்பதான் இவங்க 2 பேருக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. சொல்ல போனா 2 பேரும் மீட் பண்ணியே ரொம்ப வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. அப்படி ஃபேத் ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சு அப்படிங்கறத கேக்குறப்போ நான் உண்மையதான் சொல்லுவேன், பட் இருந்தாலும் உன்னால அதை நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவா. பரவாயில்லடி நீ சொல்லு, நான் கேட்கறேன் அப்படின்ட்டு ஃபேத்து திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோயினும் ஃபேத்து கிட்ட இல்லடி நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா மறுபடியும் ஃபேத்து கிட்ட இல்ல நான் சொன்னா நம்ப மாட்டேன், அதனால ப்ளீஸ் டி என்கிட்ட கேட்காத அப்படின்றாங்க. இதனால ஃபேத்து செம்ம கடுப்பாயிட்டு அப்படியா என்கிட்ட சொல்ல மாட்டியா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. அப்போ ஹீரோயின் ஃபேத்து கிட்ட சரி நீ போகாத நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த கதையை தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்ல ஆரம்பிப்பா. ஸ்டார்டிங்ல ஹீரோயின் எதுக்காக ரத்த கலரியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ இப்ப நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அலெக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தனை நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு என்கிட்ட அலெக்ஸ் ஒரு கார்டு ஒண்ணு கொடுத்தான். இது என்ன கார்டு, எதுக்காக என்கிட்ட குடுக்குற அப்படின்னு நானும் கேட்டேன். அதுக்கு அந்த வீணா போன அலெக்ஸ் பைய எங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய யாரு மேரேஜ் பண்ணாலும் சரி அவங்களையும் எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்களா நாங்க பாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சடங்கு இருக்குன்னு சொன்னான். சரி சடங்கு தானே அப்படின்னு அந்த கார்ட்ஸ்ல ஒரு கார்டை நான் எடுத்தேன். அதுல ஹைட் அண்ட் சீக் அப்படிங்கிற கார்டு தான் எனக்கு வந்துச்சு. அந்த கேம்ல அவனுங்க ஜெயிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்க கூடாதான், என்ன கொல்லணுமா. அப்படி விடியறதுக்குள்ள என்ன கொல்லாம விட்டுட்டானுங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படியே உடம்பை வெடிச்சு செதறி செத்து போயிடுவாங்களாம். ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியாது, இது ஜஸ்ட் கேம் நினைச்சுக்கிட்டு நானும் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா தான் அவனுங்க என்ன கொல்ல நினைக்கிறானுங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ண, பட் என்னால முடியல. என் பொசிஷன் கூட என்ன கொலை பண்றதுக்காக துடிச்சா, பட் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நைட்டு ஃபுல்லா சாகாம இருந்து அந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்பா. அப்படி நான் ஜெயிச்சதுமே அங்க இருந்த எல்லாருமே அப்படியே வெடிச்சு செதறி போயிட்டானுங்க. அண்ட் கடைசியில ஒருத்தன் சேர்ல உட்காந்துக்கிட்டு என்னைய பாத்துக்கிட்டு தான். ஆனா பாக்குறதுக்கு அவன் மனுஷன் மாதிரி தெரியல, ஏதோ ஆத்மா மாதிரி தெரிஞ்சது அப்படின்பா. அப்படியே சீனை கட் பண்ணா டான்ஃபோர்த் அப்படிங்கிற ஒரு வயசான ஆளை தான் காட்டுவாங்க. அலெக்ஸோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இறந்து போயிட்டதா ஒருத்தன் வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டதுமே இது செத்து போயிட்டாங்களா அப்படின்னு செம்ம ஷாக் ஆயிட்டு இந்த விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி
அந்த ஃபேமிலி மொத்தமும் இறந்து போயிட்டு அப்படிங்கறத வான்ஷி அப்படிங்கிற ஒரு லேடிக்கு இந்த டான்ஃபோர்த் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த வான்ஷிக்கு மட்டும் இல்லங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் பண்ணிருப்பான் போல. அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அட கடவுளே நமக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, இதுக்கப்புறம் நாம தாண்டான்னு சந்தோஷம் தாங்க முடியாம பசங்க எல்லாரும் கத்துன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப இந்த டான்ஃபோர்த்தை தாங்க காட்டுவாங்க. அவனுக்கு சாரா அப்படிங்கிற பொண்ணும் டான் அப்படிங்கிற பையனும் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் டான்ஃபோர்த் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அலெக்ஸோட ஃபேமிலி இறந்து போனதுனால இதுக்கப்புறம் அவங்களோட இடத்த யார் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஒரு கேம் நடத்தி தான் முடிவு போடுவாங்க. ஆனா இப்ப இருக்க நிலைமையில என்னால அந்த கேம் எல்லாம் விளையாட முடியாது. ரூல்ஸ் படி பாக்குறப்போ ஒரு வீட்டோட தலைவன் மட்டும் தான் அந்த கேம் ஆட முடியும். என்னால முடியாது அப்படிங்கறதால உங்களை அந்த கேம் ஆட சொல்ல மாட்டாங்க. நீங்க விளையாடணும் அப்படின்னா இன்கேஸ் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா குடும்ப தலைவர் பொறுப்புல ட்வின்ஸா இருக்கக்கூடிய நீங்க தான் இருப்பீங்க. சோ நீங்க இந்த கேம்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு நம்ம குடும்பத்தை ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நீங்க தான் கொண்டு போகணும். சோ என்ன கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவனோட முகத்துல ஒரு தகானை வச்சு அமுக்குன்னு அமுக்கி அவனை அதே இடத்துல போட்டு தள்ளிடுவானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த டிடெக்டிவ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ அந்த டிடெக்டிவோட கழுத்துல ஒரு கத்தி ஒன்று வந்து சுருகுதுங்க. யாரா அப்படின்னு பார்த்தா பில் அப்படிங்கிற ஒருத்தர் தாங்க அந்த மாதிரி பண்ணிருப்பான். அலெக்ஸோட ஃபேமிலியில எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த டென்ஃபோர்த் வந்து நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் பண்ணா இல்லையா, அந்த எஸ்எம்எஸ் இந்த பில் அப்படிங்கிறவனுக்கும் அனுப்பியிருப்பாங்க. அதனாலதான் இப்ப இங்க வந்திருக்கான். சோ எப்படியாவது இப்ப ஹீரோயினை பிடிச்சாகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோயின் அங்கேயே ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பா. இந்த பில்லு கிட்ட நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வெப்பன் இருந்தே ஆகணும் அப்படின்னு செத்து போன அந்த டிடெக்டிவோட துப்பாக்கியை நம்ம எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் இந்த பில்லு அங்கதான் நின்று இருப்பான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பில் அங்கிருந்து கிளம்புறதோ நம்ம ஹீரோயின் அறக்க பறக்க ஓடி போயிட்டு அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா தப்பிக்கிறதுக்குள்ள அந்த பில் பையங்க வந்து நம்ம ஹீரோனை இழுத்து போட்டு மாரமல்லாக்க அடிச்சு கத்தியால குத்தியே அவளை போட்டு தரலாம் அப்படின்னு அந்த கத்தி அப்படியே செம்ம வேகத்துல ஓங்குவான் பாருங்க. பட் குத்துறதுக்கு முன்னாடியே அந்த பில்லு பைய அப்படியே சல்லியா செதறி போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஃபேத்து பொண்ணுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுங்க. எந்த மலையாள அம்மே இவன் எப்படி செத்து போனா, சூப்பர்மேன் மாதிரி கண்ணுக்குள்ள இருந்து ஏதாவது பவர் விட்டு அவனை தெறிக்க விட்டியா என்ன, எப்படியே அவனை கொலை பண்ண அப்படின்னு இந்த ஃபேத்த பொண்ணு கத்திட்டு இருக்கிறப்போ ஏமா தாயே அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது, நான் உங்ககிட்ட அதை பத்தி லேட்டா சொல்றேன். இப்ப இங்க இருந்து நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஃபேத்த கூட்டிக்கிட்டு ஹீரோனை இருந்து வேகமா கிளம்பிட்டு இருப்பா. பட் அப்போ அங்க ஒரு 2-3 பேர் வந்து புகை கொண்டு போட்டுருவானுங்க. 2 பேரும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கண்ணீர் புகை கொண்டு போட்டானுங்க பாருங்க. அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து இந்த செத்து போன பில்லு பையலுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, எங்களோட முன்னோரான லீபேல்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த பில்லு பைய மதிக்காம உன்னை கொல்ல வந்துட்டான். அதனாலதான் இப்ப பில்லு சதுரி போய் கிடக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த பைய தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம ஹீரோயினையும் ஃபேத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல கட்டி வச்சுட்டு அங்க ஒரு 10-15 பேர் நின்றுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் யார் அப்படிங்கறத சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. டான்ஃபோர்த் அப்படிங்கிற ஒரு கிழவன் செத்து போனா பாருங்க. அவனுக்கு 2 பசங்க, பையன் டேனு, பொண்ணு சாரா. அதுக்கப்புறம் இந்தியாவை சேர்ந்த ஒரு 3 பேர். வெள்ளை சட்டை போட்டிருக்கவன் மாது, அந்த கோட்டு போட்டிருக்கவன் விராஜ். அந்த மாது பேருக்கு பின்னாடி அவனோட பொண்டாட்டி மாட்டி நினைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம வான்ஷியும் அவளோட புருஷன் சாஞ்சியும் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இக்னான்சியோ அப்படிங்கிற ஒருத்தரும் அவனோட ஃபேமிலியும் இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வக்கீல் ஒருத்தர் வராங்க. அப்படி வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செத்து போன அலெக்ஸ் ஃபேமிலியோட சேர்த்து மொத்தமா இந்த கூட்டத்துல 6 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அலெக்ஸோட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துச்சு. அவங்க செத்து போனதுனால இப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த 5 ஃபேமிலில யாருக்கு ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கறத இந்த 5 ஃபேமிலியோட தலைவர்களும் ஹைட் அண்ட் சீக் கேமை ஒன்ன வச்சு மறுபடியும் விளையாடுவாங்க. அப்படி இந்த விளையாட்டுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தலைவர் பதவியை கொடுத்து இந்த ரிங்கை வந்து மாட்டி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்கேஸ் இந்த கேம்ல இந்த ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுப்போம், இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் நீ அடக்கி ஆளலாம் அப்படிம்பாங்க. அப்படி சொன்னதுமே ஹீரோயின் ஏதோ சொல்ல வர மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால அவரோட வாய்க்கட்ட அவுத்து விட்டா அடே பைத்தியக்காரங்களா, ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நான் கிளவி ஆனாலும் ஆவேனே தவிர இந்த பைத்தியக்கார பைய கூட்டத்துக்கு கண்டிப்பா நான் தலைவியாக மாட்டவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் உன்னால சொல்ல முடியாது, நீ இந்த கேம்ல விளையாண்டுதான் ஆகணும், ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு கூட்டமும் அதுக்கு பின்னாடி ஒரு கொள்கை இருக்குது. சோ நீ இந்த கேமை விளையாண்டுதான் ஆகணும் அப்படின்பா. அதே மாதிரி கதை சொல்றதுக்கு நிறைய சேனலும் காம்படிஷனும் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ பிரான்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த கதவை திறந்துகிட்டு அவசரமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே கலரா திட்டிட்டு இருப்பா. இவன்டா இப்படி திட்டுறா அப்படின்னு பார்த்தா போன பார்ட்ல நம்ம ஹீரோயின் அலெக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் மேரேஜ் பண்ணிருப்பா இல்லையா. ஆக்சுவலா அந்த அலெக்ஸ இந்த பிரான்சி லவ் பண்ணிருப்பா. அதனாலதான் இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை அப்படியே கலரா கழுவி ஊத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினுக்கும் அவ தங்கச்சிக்கும் மயக்க ஊசி போட்டு அதுக்கப்புறமா இந்த கேம்ல கலந்துக்க போறவங்க கிட்ட அவங்க ரத்தத்தால சைன் போட வச்சுட்டு கேமுக்கான ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாவும் நிறையாவும் இருக்கும். சோ அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹீரோயினை போட்டு தடுத்துக்கான இந்த கேம் இப்ப ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படி கேம் ஸ்டார்ட் ஆனதோ நம்ம ஹீரோனை
போட்டு தள்ளுறதாக எல்லாரும் அறக்க பறக்க ஓடிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சு பார்த்தா தன்னோட கையில வந்து ஹேண்ட் கப் போட்டிருக்கும். அதுவும் தான் தங்கச்சி கையோட சேர்த்துக்க. இப்ப இந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய வான்சி அப்படிங்கிற லேடி நம்ம ஹீரோயின் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரோன் ஒண்ணு அனுப்பிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயினும் ஃபேத்தும் சேர்த்து அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கப்போ நாம இந்த பக்கமா போனாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஃபேத்து இல்ல நம்ம இந்த பக்கமா போனா தப்பிக்க முடியும், சோ இந்த பக்கமா வா அப்படின்னு நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துரும். ரெண்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கம் ஓடி இருக்கலாம், பட் அந்த மாதிரி பண்ணாம சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வான்சி அனுப்புன அந்த ட்ரோனை நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிரும். அப்போ கையில கிடைக்கிற எதையாவது எடுத்து அதை அடிச்சு உடைச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ அந்த வான்சி லேடி அந்த ட்ரோன் மூலியமா நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பாரு, அதை அடிச்சு உடைச்சிடாத, நீ சாகாமலே ஜெயிக்கிறதுக்கு இந்த கேம்ல வந்து ஒரு லூப் ஹோல் இருக்குது, அதை நான் என்னங்கறத உங்ககிட்ட சொல்றேன், சோ கொஞ்ச நேரம் நீ காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது எப்படிங்கறத இந்த வான்சி சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ட்ரோனை அந்த சாரா துப்பாக்கியில சுட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோயினியை சுட்டு தட்டத்தாக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு நடுவுல ஓடி போயிடுவாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் இருக்கும். இந்த காம்பவுண்ட்ல நம்மளால டைரக்டா ஏற முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் மரத்து மேல ஏறி மரத்துல இருந்து காம்பவுண்டுக்கு தாவி அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து வெளில போயிடலாம் அப்படிம்பாங்க. அதை கேட்டதுமே இந்த ஃபேத்து பொண்ணு நம்ம ஹீரோன் கிட்ட உன் மூளை உன் மண்டையை விட்டு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருக்கா என்ன, நம்ம கையில விளங்க மாட்டிருக்கிறதுனால நம்மளால மரத்துல எல்லாம் ஏற முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதும் சரி என்ன மன்னிச்சிரு, நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஹீரோயின் தலை வரைக்கும் ஓடிட்டு இருப்பா. அப்படி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அதே இடத்துக்கு அந்த சாரா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளதாக வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தன்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஒரு மரத்துக்கு பக்கத்துல போயிட்டு ஒழிஞ்சுப்பாங்க. சாரா தனியா தான் இருக்கா, பட் அவ கையில துப்பாக்கி இருக்கு. சோ நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அவ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அவளை ஒட்டியாடி அடிச்சு போட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு ரெடியா உட்காந்துருப்பாங்க. அப்ப இந்த டேனு போயிருக்கான் பாருங்க, அந்த பையன் ஒரு பெரிய கோடையில ஒண்ணு தூக்கிட்டு வந்து ஹீரோயின் மண்டை மேல குறி வச்சு ஒற்றே போடுதாங்க. தலை அப்படியே சதறி போக போற கடைசி செகண்ட்ல நம்ம தங்கச்சி வந்து அதை பாத்துருவாங்க. அதனால தன்னோட அக்காவை பிடிச்சி ஒற்றே இல்ல ஜஸ்ட் மிஸ்ஸுங்க அந்த கோடலை போயிட்டு மரத்துல பட்டுரும். திரும்பவும் அதை எடுத்து நம்ம ஹீரோயின் தலையிலே போலான்னு பாப்பான். ஆனா அந்த கோடலை வந்து மரத்துல மாட்டிக்கும். அதனால ரெண்டு பேரும் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள பிடிச்சி ஒரே இழுத்து கீழே படுக்க போட்டு ஹீரோயினை வெளுத்து விட்டு அவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம தங்கச்சிருக்கா பாருங்க ஃபேத்து, அவ அந்த டேனு பையில பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து அவனை அப்படியே அடிச்சு கீழே தள்ளிட்டு அங்க இருந்து ஓடி போயிருவாங்க. அப்படி டேனை அடி வாங்கினதை பார்த்தா சாரா, அடே என்னடா ரெண்டு பொண்ணுங்களும் போட்டு உன்னை இந்த போல புழக்கிறாங்க, உனக்கு வெக்கமா இல்ல அரபோத நாய அப்படின்னு அந்த பையில உச்சியா அரங்க. இப்ப இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு ஒண்ணு இருக்கிறத இந்த ஃபேத் பார்த்துட்டு எனக்கு என்னவோ அந்த வீட்டுக்குள்ள போன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு போனை எடுத்து கால் பண்ணி நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறப்போ இல்ல நம்ம அப்படிலாம் போக கூடாது, இந்த அரபோத பொறுக்கி நாய்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஒரு வீட்டை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா நம்ம உள்ள போவோம், அதுக்கப்புறம் அவனுங்க வந்து நம்மள ஈஸியா போட்டு தள்ளலாம்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க, அதனால நான் சொல்றது கேளு, நம்ம தயவு செஞ்சு உள்ள போக வேண்டாம் அப்படிப்பாங்க. ஆனா ஃபேத் இதை எதையுமே கேட்காம தன்னோட அக்கா கூட சண்டை போட்டுருப்பா. அப்ப இந்த இக்னஸ் அப்படிங்கிற ஒரு பொறுக்கி போயிருக்கான் பாருங்க, அந்த பையன் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து எய்ம் பண்ணி நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினை சுடுறதுக்கு முடிய பாத்தீங்க அப்படின்னா அந்த வீணா போன பையனோட துப்பாக்கில இருக்கக்கூடிய புல்லட்லாம் கீழே விழுந்துருங்க. இதனால ஹீரோயினை கொல்ல முடியாம போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல அந்த புல்லட்டை வேகமா எடுத்து அந்த துப்பாக்கில போட்டுட்டு இருக்கிறப்போ எய்ம் பண்றதுக்கு முடியே தெரியாதமா அந்த ட்ரிகரை வந்து அமைக்கிடுவாங்க. ஹீரோயின் நிக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு புல்லட் பட்டுருங்க. அப்படி துப்பாக்கி சவுண்ட கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே அரக்க பறக்க அங்க எடுத்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா. பட் அதுக்கப்புறமும் கூட கேப்பே விடாம நம்ம ஹீரோயினை சுட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. பட் ஒரு புல்லட் கூட அவன் மேல படாது. அப்போ தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த பையன் விடாம சுட்டுட்டே இருப்பான். அப்ப அந்த இடத்துல நிறைய குப்பைகள்லாம் கிடக்கிறத இந்த ஃபேத்து பொண்ணை பார்த்துட்டு அது எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருவா. இதனால அந்த ஒட்டுமொத்த இடமும் அப்படியே புகை மூட்டமா இருக்கும். அந்த புகை மூட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி தப்பிக்கலாம்னு நினைக்கிறப்பதான் ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதாக வருவாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து அந்த இக்னேஸ் போயிருக்கான் பாருங்க, அந்த பையன் நம்ம ஹீரோயினை குறிபாத்து சுடுறதா நினைச்சுக்கிட்டு ஒரு சிலிண்டர் மேலேயே சுட்டுருவான். இதனால அந்த ஒட்டுமொத்த இடமும் அப்படியே செதற ஆரம்பிக்கும். அப்ப ஹீரோயினை போட்டு தள்ள வந்தவனும் பதறி போய் பறந்து கீழே விழுவான். கூடவே ஹீரோனோட கையை கால் உடம்பு அப்படின்ட்டு எல்லா பக்கமும் ஏதோ ஷார்ப்பான நிறைய கம்பிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் குத்திருக்குங்க. அப்ப இந்த இக்னஸ் போயிருக்கான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டா அப்படிங்கறத நினைச்சு கூட பெருசா வருந்த மாட்டான். ஹீரோயினை போட்டு தள்ள போனா பாருங்க ஒருத்தன், அந்த பையன் செத்து போக கூடாதுன்னு கடவுளை வேண்டிப்பாங்க. ஆனா அதே மாதிரியே அந்த பையனும் செத்து போயிருக்க மாட்டான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இக்னேஸ்க்கு உயிரே வரும். எதுக்காகடா இவன் கடவுளை வேண்டிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அது ஏன் அப்படிங்கறத ஒரு சம்பவம் நடக்குங்க.
அப்போ சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தப்பிச்சு நம்ம ஹீரோயினும் ஃபேத்து படம் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட கையில நிறைய கிளாஸ் பீஸ் எல்லாம் குத்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த ஃபேத்து பொண்ணு ஒண்ணு ஒண்ணா பேத்து எடுத்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோட போட்டு தள்ளுறதுக்காக ஒருத்தன் கத்தியோட ஓடி வந்தான் பாருங்க. அந்த விராஜ் அப்படிங்கிறவன் மறுபடியும் நம்ம ஹீரோட போட்டு தள்ள அதே கத்தியோட வந்துட்டு இருப்பான். அப்ப இந்த 2 பேரும் பயத்துல ஓடி போயிட்டு ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கட்டிங் மிஷின் இருக்கும். அந்த மிஷின் ஆன் பண்ணி இவங்க கையில இருக்க அந்த ஹேண்ட் கப் இருக்கு பாத்தீங்களா, அதை கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கட்டிங் மிஷின் ஓடுற சவுண்டை கேட்டு இந்த விராஜ் பையலும் அப்படியே விறுவிறுன்னு ஓடி போயிட்டு பாப்பா. பட் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. இதனால அந்த விராஜ் பையா செம்ம காண்டாயிட்டு, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, உன்னோட சாவு என் கையில தான் அப்படின்ட்டு காட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினும் ஃபேத்தும் ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வந்து இந்த பையல ஒட்டியடி அடிச்சு கீழே தள்ளி 2 பேரும் மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி விராஜ் மாத்தி முத்து வாங்குறத இந்த மாது பைய சிசிடிவி கேமரால பார்த்துட்டு, அந்த சல்லி பயலுக்கு பதிலா நான் போயிருந்தேன், அந்த 2 பொண்ணுகளையும் அப்படியே அள்ளி வச்சு கொல்லி வச்சிருப்பேன் அப்படிம்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த 2 பொண்ணுகளையும் அந்த பைய போட்டு மாறமலக்க அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருப்பான். பட் அப்போ இந்த ஃபேத்து போன அந்த பைய தலையில ஒட்டியே போட்டு பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட வாஷிங் மிஷின் மாதிரியே ஒன்று இருக்குங்க. அந்த மிஷினுக்குள்ள தள்ளி விட்டு ஃபுல் பவர்ல வச்சு அதை ஆன் பண்ணி விட்டதும் அப்படியே அது கரன்னு சொல்லிட்டு செம்ம வேகத்தை சுத்திட்டு இருக்கும். இந்த பையலும் உள்ள கலந்துக்கிட்டு காட்டு கத்திட்டு இருப்பான். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்த வித சத்தமும் இருக்காது. இதனால அந்த மிஷினை ஆஃப் பண்ணி அந்த மிஷினை ஓபன் பண்ணா அந்த விராஜ் பைய அப்படியே தாவி குதிச்சுட்டு வெளில வந்து விழுவாங்க. அவனோட ஒட்டுமொத்த முகமும் அப்படியே செதஞ்சி ஒழுகி போயிட்டு செத்து போய் கிடப்பான். இப்ப செத்து போன அந்த பையோட பேக்கெட்டை செக் பண்ணி பாக்குறப்போ அதுல ஒரு போன் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அக்கால் தங்கச்சி அங்க இருந்து கிளம்ப. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இப்ப இந்த விராஜ் பாய் செத்து போயிட்டான் பாத்தீங்களா. அதனால விராஜுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலில யாரு பெரியவங்களோ அவங்க விராஜ் பையலுக்காக இங்க கேம் ஆடணுங்க. அப்படி பாக்குறப்போ இந்த மாது தாங்க இந்த கேம் ஆடணும். ஆனா அந்த பையலுக்கு நம்ம அண்ணனை கொண்ட மாதிரி எங்க இந்த பொண்ணுங்க நம்மளையும் கொன்னுடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல எனக்கு பதிலாக இந்த கேம்ல என் பொண்டாட்டி விளையாடுறதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த லாயர் இந்த மாதவ கிட்ட, நீங்க உங்க குடும்ப தலைவன் அப்படிங்கிற பொறுப்பை ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து உங்க மனைவி தான் இருப்பாங்க, அவங்க இந்த கேம் ஆடலாம் அப்படிம்பாங்க. அதை கேட்டதுமே இந்த மாத பைய தன்னோட கையை கிழிச்சு ரத்தத்தால நான் குடும்ப தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை ராஜினாமா பண்றதா சொல்லி சைனை போட்டுருவாங்க. சோ இப்போ இந்த மாதுவுக்கு பதிலா அவனோட பொண்டாட்டி மாட்டினா இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு தான் இந்த கேம் ஆட போறா. அட் த சேம் டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த விராஜ் கிட்ட இருந்து எடுத்த போன்ல 911க்கு கால் பண்ணி போலீஸ் கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் பண்ண கால் போலீஸ்க்கு போயிருக்காதுங்க. அதுக்கு பதிலா இந்த சாராவுக்கு தான் போயிருக்கோம். சாராவும் அப்படியே போலீஸ் மாதிரியே பேசி நம்ம ஹீரோயினை மெயின் கேட்டுக்கு பக்கத்துல வர சொல்லுவா. அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மெயின் கேட்டை நோக்கி வேகமா போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த வேன்ஸ் இருக்கா பாருங்க, அவ ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினை லாக் பண்ணிடுவாங்க. ஏமா தாயே, என்னை விட்டு தாயே, எனக்கு பயமா இருக்கு, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினை வெட்ட வந்த கத்திய வேன்ஸ் எடுத்து ஓரமா வச்சுட்டு, இத பாரு, நான் ஒன்னும் உன்னை கொலை பண்றத இங்க வரல, உன்னை கொலை பண்ணாமலே என்னால இவங்க எல்லாருக்கும் தலைவியாக்க முடியும். இங்க இருக்கிற மத்த எல்லாருக்கும் இது தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும். சோ நான் அதை சொல்றேன் கேளு. என்னோட பையனை நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா நீ சாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல எனக்கும் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆளக்கூடிய பவர் கிடைக்கும். நான் எல்லாருக்கும் தலைவி ஆயிடுவேன். ஆனா அதே நேரத்துல நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணா இல்லையா அந்த அலெக்ஸ், அந்த பையன் மாதிரி என் பையன் ஒன்னும் கெட்டவெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவன். நீ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான். நீ சாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் தலைவி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் மட்டும் நான் இதை உங்ககிட்ட சொல்லல. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அடக்கி ஆள்றது யார் தெரியுமா? எங்களோட 6 குடும்பத்துக்கும் யார் தலைவரா இருக்காங்களோ அவங்கதான். சோ என்னைய தவிர அந்த பதவி வேற யாருகிட்ட போனாலும் சரிதான், இந்த உலகத்தை ஈஸியா அவங்க அழிச்சிருவாங்க. அதனால இந்த ஒட்டுமொத்த உலகமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். சோ இதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படிங்கிறப்போ உங்க பையனை மேரேஜ் பண்ணா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுமா? அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் வாழலாமா அப்படின்னு கேக்குறப்போ உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் நீ பண்ணலாம். ஆனா நீ என் குடும்பத்துல ஒருத்தி அப்படிங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல யாருக்காவது மேரேஜ் ஆனிச்சு அப்படின்னா உன்னை எப்படி வச்சு செஞ்சாங்களோ அதே மாதிரி புதுசா கல்யாணம் பண்ணி வரவங்களையும் நாம வச்சு செய்யணும் அப்படிம்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல இப்ப அந்த இக்னான்சியோ இருக்கான் பாருங்க, அந்த பையன் துப்பாக்கியோட வந்து நம்ம ஹீரோயினை போட்டுல அப்படியே தயாரா நின்றுட்டு இருப்பான். இப்போ வேன்சியும் நம்ம ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் என்னாலே வெயிட் பண்ண முடியாது, நான் சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா என் பையனுக்கு உடனே மேரேஜ் பண்ணி வைப்பேன், அப்படி இல்லனா இந்த இக்னான்சியோ கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன் அப்படிம்பாங்க. ஆனா என்னானாலும் தன்னால ஹீரோயின் முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பா. இக்னான்சியோவுக்கு மறுபடியும் அந்த துப்பாக்கி ப்ராப்ளமா இருக்குங்க. அதனால அந்த பையன் அதை சரி பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல வேற வழி இல்லாததுனால நம்ம ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக வேன்சி கத்திய ஓங்கிட்டு நிப்பா பாருங்க. அப்ப அங்க கிடக்கக்கூடிய எதையோ எடுத்து இந்த பேத்து பொண்ணு வேன்சியோட மூஞ்சி மலையை அடிச்சிருவா. அதனால வேன்சி கண்ணு முன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் அந்த வேன்சியை பிடிச்சி ஒற்றே இழுங்க. சரியா அந்த நேரம் பார்த்தா அந்த இக்னேசியாவும் நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல வர வேன்சி வச்சிருந்த கத்தி அந்த இக்னேசியாவோட தொண்டைக்குள்ள குத்தி அந்த பக்கமா வந்து அதே இடத்துல அந்த பைய செத்து போயிடுவான். அப்படி அந்த பைய செத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா இந்த வேன்சி பொண்ணும் அப்படியே தெரிச்சு போய் செத்து போயிடுவா. இவ தானடா அவனை குத்துனா
அப்புறம் இதுக்காகடா இவ வெடிச்சு போய் செத்து போனா அப்படிங்கறத தானே பாக்குறீங்க. ஏன்னா ஹீரோயினை போட்டுத்தல விளையாடுற இந்த கேம்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னொரு குடும்பத்துல உள்ளவங்களை கொல்லக்கூடாது. அது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி இல்ல தெரியாம செஞ்சாலும் சரி, அப்படி யாரை அட்டாக் பண்றாங்களோ அவங்க இப்படிதாங்க வெடிச்சு செத்து போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோயினை இந்த இக்னான்சி பைய சுட்டுத்தள்ள ட்ரை பண்ணிருப்பான். அப்போ ஒரு கேஸ் வெடிச்சு இந்த விராஜ் அப்படிங்கிறவன் பறந்து போயிட்டு கீழே வந்திருப்பான். அப்போ விராஜ் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு இந்த இக்னான்சி பைய கடவுள்கிட்ட வேண்டியிருப்பான். அப்படி அவன் வேண்டதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஒருவேளை விராஜ் செத்து போயிருந்தான் அப்படின்னா அப்பவே இந்த இக்னான்சி பைய அப்படியே வெடிச்சு செதறி போயிருப்பாங்க. அந்த வேன்சி மட்டும் செத்து போக மாட்டாங்க. வேன்சிக்கு ஒரு பையன் இருந்தா பாருங்க, அந்த பையனும் அதே மாதிரி அப்படியே வெடிச்சு சதுரி போய் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்புறம் ஃபேத் 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளில போவாங்க. அப்போ டேபிள்ல இருந்த வேன்சியோட கத்திய நம்ம ஃபேத் எடுத்துக்கிட்டு வெளில போயிடுவாங்க. அப்படி வெளில போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் 911க்கு கால் பண்ண அந்த போன் கால் போலீஸ்க்கு போகாம திரும்பவும் இந்த வீணா போன சாராவுக்கு தாங்க போகும். ஆனா இப்ப அந்த போன் காலை அந்த டேன் தாங்க அட்டன் பண்ணுவான். இப்போ ஹீரோயின் டேன் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த மெயின் கேட்டுக்கு பக்கத்துல நாங்க வந்துட்டோம். ஆனா இந்த இடத்துல எந்தவித போலீஸ்காரையுமே எங்களால பார்க்க முடியலையே. நீங்க எங்க சார் இருக்கீங்க சொல்லுங்க, நாங்க சீக்கிரமா வரோம் அப்படிங்கிறப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் நாங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். எங்க காரையும் கொஞ்சம் தூரத்துல ஒளி வச்சிருக்கோம். சோ இப்போ நீங்க இந்த மெயின் கேட்டுக்கு பக்கத்துல வாங்க, நாங்களும் அந்த மெயின் கேட்டுக்கு பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த பையோட தலையில குட்டி அடிக்க யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபேத்த போலதான் அடிச்சிருப்பா. அப்படி அடிச்சதுமே இந்த சாராவும் பயத்துல திரும்பி பாக்குறப்போ நம்ம ஹீரோன் வந்து அவரோட கண்ணை வந்து பிடிப்பா. நாங்க எங்க இருந்து தப்பிச்சு பார்க்கணும், சோ இந்த கேட்டை திறங்க அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கு நீ கண்ட்ரோல் ரூமுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு எப்படி போகணும் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. ஆனா அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் இந்த கதவை எப்படி திறக்கணும் அப்படிங்கறத சொல்ல மாட்டான். சரி இந்த பையன் தான் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு அந்த சாரா கிட்ட கேட்டா அவளும் சொல்ல மாட்டா. கதவை எப்படி திறக்கணுங்கிறத நீ சொல்லாம விட்டினா உன் பிரதரை எங்கேயே போட்டு தள்ளிடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ ஓகே அவனை போட்டு தள்ளு, அப்பதான் தலைவர் பதவி எனக்கு மட்டும் கிடைக்கும். என்னால அந்த பதவியை இவன் கூட ஷேர்லாம் பண்ண முடியாது, அதனால டேனை கொண்டுங்கிற மாதிரி அந்த சாரா சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வரும். அப்போ ஹீரோயினும் ஃபேத்தும் அந்த காரை திரும்பி பார்க்க அந்த கேப்ல நம்ம ஹீரோயினையும் ஃபேத்தையும் அவங்க 2 பேரும் லாக் பண்ணிடுவாங்க. இந்த மாது பேரோட பொண்டாட்டி மார்டினா இருக்கா அவருங்க, அவதாங்க காரை இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வருவா. செம்ம வேகத்துல வந்து நம்ம ஹீரோனை ஒரு ஏத்தோ அப்படின்னு பார்த்தா பக்கத்துல வரைக்கும் வருவா. பட் அப்படியே ரைட்ல கட் பண்ணி அந்த கேட்டை உடைச்சுக்கிட்டு வெளில போயிடுவா. நம்ம பொண்டாட்டி ஹீரோயினை போட்டு தள்ளப்பறா. அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாருக்கும் நாம தான் பாஸ் அப்படின்ட்டு இந்த மாது பையன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அப்படி ஹீரோயினை கொல்லாம அந்த கேட்டை உடைச்சிட்டு போறத பார்த்துட்டு இந்த மாது பையன் செம்ம ஷாக்குங்க. இப்ப இந்த மெயின் கேட் ஓப்பன் இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட தங்கச்சியை வந்து ஹீரோயினை எடுத்து தப்பிச்சு போக சொல்லுவாங்க. ஃபேத்தும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓலான்னு பாக்குறப்போ சாரா அப்படியே நேரா ஓடி வந்து நம்ம ஹீரோனை போட்டு அடி அடிச்சு பாக்குறதுக்கு ஷார்ப்பான ஆணி மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோனோட நெஞ்சிலே குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியான இன்னொரு கம்பியை எடுத்து நம்ம ஹீரோனோட கழுத்திலே குத்தி கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணுவா. சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபேத்துக்கு அங்கிருந்து தப்பிச்சு போக மனசு வராதுங்க. செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி வெளில போன நம்ம ஃபேத்து அப்படியே ஓடி வந்து இந்த சாராவோட தலைமையிலேயே ஒரு ஏத்து. அதுக்கப்புறம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னோட அக்காவை தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பா. இப்ப இந்த மார்டினா அப்படிங்கிறவ தப்பிச்சு போயிட்டா இல்லையா, அதனால அவ புருஷன் அந்த மாது இருக்கான் பாருங்க, அந்த பையன் இப்ப தானவே வந்து இப்ப ஹீரோயினை போட்டு தள்ளறதுக்கு நானே களத்துல இறங்குறேன் அப்படின்பா. அதுக்கு அந்த லாயர் இந்த பையகிட்ட, இதை பாருங்க சார், நீங்க வந்து இப்ப உங்க குடும்பத்தோட தலைவன் கிடையாது, உங்க மனைவி தான் குடும்ப தலைவி. உங்க மனைவி இங்க இருந்து தப்பிச்சு தான் போயிருக்காங்க, இன்னும் அவங்க சாகல, அதனால உங்களால இந்த கேம்ல கலந்துக்க முடியாது அப்படின்பாரு. இப்ப இந்த இக்னான்சியோ அப்படிங்கிறவன் செத்து போனா பாருங்க. சோ அவனோட இடத்த நிரப்புறதுக்காக இப்ப அவனோட பொண்ணான பிரான்சிஸ் ஹீரோயினை கொள்றதுக்காக ஒரு பெட்டி நிறைய எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வந்து சைனை போட்டுட்டு சம்பவம் பண்றதுக்காக தலைவி செம்ம வேகத்துல அங்க இருந்து போயிட்டு இருப்பா. ஹீரோயினோட நெஞ்சு மேல குத்திருந்த அந்த ஷார்ப்பான கம்பியை புடுங்கிறதுக்காக இந்த ஃபேத்து போட அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஃபேத்து கிட்ட ஹீரோயின் இந்த ஆணியை நீ புடுங்க வேண்டாம், அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே கொஞ்சமா இழுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த ஆணி நெஞ்சில குத்தி அப்படியே முதுகு பக்கமா வெளில வந்திருக்கும். ஒரு வழியா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஆணியை பிடிக்கிறவா. பட் அதுக்கப்புறம் தன்னோட தங்கச்சி கிட்ட, நான் தான் உன்னை தப்பிச்சு போக சொன்னல, அப்புறம் எதுக்கு போகாம என்ன வந்து காப்பாத்துங்கிற பேர்ல இப்படி வந்து என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பேன திட்டிடுவாங்க. இதனால ஃபேத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே நான் இங்கிருந்து கிளம்புறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. ஆனா அப்படி அவன் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஹீரோனுக்கு தெரிய வரும். இதனால தங்கச்சியை கூட்டிட்டு வரலாமேன்ட்டு ஏந்திரிப்பா. சரியா அந்த நேரம் பார்த்து ஒரு மினி ராக்கெட் லான்ச்சரோட இந்த பிரான்சிஸ் பொண்ணு அங்க வந்துருவாங்க. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா ஹீரோனோட கட்டம் இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். பட் அந்த பிரான்சிஸ் நம்ம ஹீரோனை குறிபாத்து சுட அந்த ராக்கெட் லான்ச்சரை அப்படியே பின்பக்கமா போயிடுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த துப்பாக்கியை நேரா பிடிக்காம அந்த வீணா போன ஆர்வ கோளாறு பின்பக்கமா நோக்கி பிடிச்சிருக்குது. வாய்ப்பு கிடைச்சும் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற கடுப்புல நம்ம ஹீரோனை அடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அந்த பிரான்சிஸோட மூஞ்சி மேலேயே மாங்குன்னு அடிச்சு விட்டுருவா. பட் அப்பவும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோன் கூட சண்டை போட்டு அவ கையில இருந்த அந்த ஸ்ப்ரேவை புடுங்கி திரும்ப நம்ம ஹீரோட மூஞ்சிலே அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனை இழுத்து போட்டு மாரமிளக்க அடிச்சிட்டு இருப்பா. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம கோச்சிக்கிட்டு போன ஃபேத் இருக்கா பாருங்க, ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கும். அதனால இப்போ
அவளை தனியா விட்டு போறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும். ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ மறைஞ்சிருந்த இந்த டேனு பையன் ஃபேத்தை வழி மறிச்சு அடிச்சு பிரிச்சு பேத்து எடுத்துட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பிரான்சிஸ் பொண்ணுக்கும் கண்ணுல வந்து பெப்பர் ஸ்ப்ரே பட்டிருக்குங்க. அதனால கண்ணு முன்னு தெரியாம காத்துலயே கராத்தே போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டேனு பையனோட அந்த இடத்துலயே நம்ம ஃபேத்த ஒரு ஏத்திட்டு அங்கிட்டு தப்பிச்சு போயிடுவா. ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேத்தை விடாம பின்னாடியே துரத்தி வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அடினாலும் அடி சாதாரண எல்லாம் கிடையாதுங்க. போட்டு பிரிச்சு எடுத்துருவான். அவளோட ஒட்டுமொத்த உடம்பும் அப்படியே ரத்தத்தாலேயே நினைச்சு போயிடுங்க. ஒரு கட்டத்துல நிக்கவே முடியாது, அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துருவா. பட் அதுக்கப்புறமா அந்த பையன் மகனை மிதி மிதிச்சிட்டு இருப்பான். ஆனா அதே மாதிரி இந்த பிரான்சிஸ் பண்ணிருக்கா பாருங்க, அவளும் நம்ம ஹீரோனை போட்டு வெளுத்து விட்டுட்டு கடைசியில ஹீரோயினை போட்டதுல ஒரு பெரிய கம்பி எடுத்துட்டு போவாங்க. ஆனா ஹீரோயின் பிரான்சிஸை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு பியானோ கிடக்குங்க, அதை எடுத்து தலையில ஒற்றிய போடு பிரான்சிஸே மயக்கம் பட்டுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கத்திட்டு இங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபேத்தை போட்டு அந்த டானு பைய இன்னும் அடிச்சிட்டு இருப்பான். அந்த ஃபேத்தை அடிக்க வேணாம் அப்படின்னு சாரா சொல்றப்போ சாராவை பலாரம் ஒரு அறை விடுவாங்க. சாராவுக்கு பலாரம் ஒரு அறையை விட்டுட்டு மறுபடியும் ஃபேத்தை அடிக்க போவான். அப்போ ஃபேத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சாரா சொன்னதும் அந்த டேனு பையன் அதுக்கு ஒத்துக்குவாங்க. ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டு வெளில வந்து தன்னோட தங்கச்சியை தேடிட்டு இருக்கிறப்போ அந்த டேனு பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட, உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கிறா, அதுவும் கொலை கொடுறமா, அதனால 10 நிமிஷத்துக்குள்ள நீ லாபிக்கு வரல அப்படின்னா உன் தங்கச்சிய அப்படி பிரிச்சு போட்டுருவேன் அப்படிம்பாங்க. தன்னோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் போய் தான் ஆகணும், அவளுக்கு வேற வழியே கிடையாது. இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆயுதத்தோட உள்ள போனாதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போதாங்க அந்த இடத்துல ஒரு கன் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்குடாம அவனே உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தகன்னு போயிட்டு இருப்பா. அப்ப இந்த பிரான்சிஸ் பட நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதாக வருவா. ஆனா இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் பாவம்லாம் பார்க்க மாட்டா, டப்புன்னு அவளை சுட்டு திருட்டு தலைவி வெறி கொண்டு உள்ள போயிட்டு இருப்பா. ஆனா உள்ள போனவன் அந்த ஃபேத் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாம இந்த கொடூரமான ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க போவா. அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் துப்பாக்கி காட்டி மிரட்டி தன்னோட தங்கச்சி எக்கு அப்படிங்கறத கேட்டுட்டு இருப்பா. எல்லாருமே அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இக்னாட்ஸ் இருக்கான் பாருங்க, அந்த பேட பையன் பிலிப் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான். பாக்குறதுக்கு ரொம்பவே சின்ன படம் தான் இருப்பான். ஆனா அந்த பேட வயசுக்கு 2 துப்பாக்கி எடுத்து வந்து ஹீரோயினை சரமாரியா சுட ஹீரோயினும் பயந்து போயிட்டு ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த டேனு பையன் நம்ம ஃபேத்தை கூட்டிக்கிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த ரூமுக்கு பக்கத்துல போயிட்டு நீ மட்டும் வெளில வரல அப்படின்னா உன் தங்கச்சியை சுற்றுவேன் அப்படின்ட்டு மிரட்டுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு நம்ம வெளில போனதுக்கு அப்புறம் நம்மளையும் கூட்டு நம்ம தங்கச்சியை அவன் கொன்றுவான் அப்படிங்கிறது தெரியுங்க. இதனால அந்த டேனு பையன் நம்ம ஹீரோயின், இதை பாரு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அப்படி நாம 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ என்ன கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே தலைவர் பதவி கிடைச்சிரும். இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறதையே அந்த வேன்சிங்கிற லேடி தான் என்கிட்ட சொன்னாங்க. நீ வேணா உன் லாயர் கிட்ட கேளு அப்படின்னு சொன்னதும் இந்த டேனு பையனும் லாயரை பார்க்க லாயரும் அதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த டேனு பையனுக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த சாரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்திலேயே என் பிரதர் டேன் இருக்கான் பாரு, அவன் தான் ரொம்ப கேடு கட்டவன், அந்த மாதிரி கேவலமான ஒருத்தனுக்கு தலைவர் பதவி கிடைச்சது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் அப்படியே வாரி துண்டுருவான். அதனால உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், நீ என் பக்கம் வந்துரு, அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி ரொம்ப கேவலம் பேசிட்டு இருப்பாங்க. பட் இது எல்லாத்தையும் வந்து வீணா பண்ண டேன் பையன் கேட்டுருவான். இதனால அந்த பயலுக்கு செம்ம கோவம் வந்துடும். என்னை பத்தி நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை நாமளே கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம லீகல் சட்டத்திட்டங்கள்ல எதுவுமே சொல்லல. அதனால நீ இப்ப செத்து போக போற அப்படின்னு தன் கூட பிறந்த சாராவை இந்த டேனு பைய கழுத்தை நெரிச்சே கொண்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேனு பையலுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் மேரேஜ் பண்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லாயர் ஒருத்தர் இருந்தா பாருங்க, அந்த பையன் தாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பான். அப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி அந்த பையன் ஒரு மந்திரத்தை சொல்லுவான். அப்படி இந்த மந்திரத்தை சொன்னதுமே இவங்க நிக்கிற இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாதாள அறை வந்து ஓபன் ஆகும். ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுக்காக தான் அந்த பாதாள அறையை ஓபன் பண்ணிருப்பாங்க. இந்த ரெஜிஸ்டர் மேட்ச் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, எக்ஸாக்டா அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு புத்தகத்துல கையெழுத்து போடுறதாக இவங்க கல்யாணம் செல்லுபடியாகும். ஆனா அந்த கையெழுத்தை பாத்தீங்கன்னா சாதாரணமெல்லாம் போட முடியாது. யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க 2 பேரோட ரத்தத்தையும் ஒன்னா கலந்துடணும். அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை ஒரு பேனாவில் எடுத்து அந்த புக்ல சைன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இவங்க கல்யாணம் வந்து செல்லுங்க. அதனால இந்த டேனு பேரோட கையையும் நம்ம ஹீரோட கையையும் கிழிச்சு 2 பேர் கையில இருந்தும் ரத்தத்தை வர வச்சு அதை ஒன்னா கலந்து அதுக்கப்புறமா அந்த டேனு பையிட்ட இந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பான். அதுக்கு டேனு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையில சைன் போட சொல்லுவாங்க. அவனும் சைன் போட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட டேனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் சைனை போட்டு மோதிரத்தை மாத்திக்கிட்டு 2 பேரும் கணவன் மனைவி ஆயிடுவாங்க. சோ இப்போ இந்த டேனு பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தலைவரோட மோதிரத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தலைவன் ஆயிடுவான். இப்ப பலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டோட கழுத்தை இருக்கிறதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து இந்த டேனு பையோட கழுத்துல ஒட்டியே சொருகுங்க. அப்படியே ரத்தம் பிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கத்திய அப்படியே பொறுமையா உருவி சதக்கு அப்படின்னு திரும்ப அவன் கழுத்துல குத்துன்னு குத்திட்டு இருப்பா. கடைசியில அந்த பையனோட மோதிரத்தை புடுங்கி நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை நாமளே கொல்லக்கூடாது அப்படின்னு எந்த ரூல்ஸ் புக்லயும் இல்ல, சாவுடா செத்த பைய பவனே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஃபேத் இப்ப அந்த டேனு பையலுக்கு பக்கத்துல வந்து அவன் நெஞ்சு மேல காலை வச்சு
அந்த பாதாள பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி பலி கொடுத்த நிறைய ஆடுகளோட எலும்புகள்லாம் அங்க கிடக்குங்க. அதுல போயிட்டு சொருவிக்கிட்டு தலைவன் அதே இடத்துல செத்து போயிடுவான். இப்ப அந்த ரிங்க வந்து நம்ம ஹீரோட கையில இருக்கிறதுனால இவங்க எல்லாருக்கும் அவதாங்க தலைவி. சோ இப்ப நம்ம ஹீரோட முட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதும் எல்லாரும் பயத்துல அப்படியே முட்டி போட்டுவானுங்க. அப்படியே திரும்பி இந்த லாயர் கிட்ட இப்ப நான் தான் தலைவி இல்லையா, சோ எனக்கு என்ன வேணுமோ இங்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த வக்கீல பேரும் ஆமா ஆமா மேடம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்பா. அப்படின்னா நான் இந்த தலைவி பதவியில இருந்து என்ன நானே விடுவிச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. அது கேட்டதுமே எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த ஃபேமிலி எல்லாத்துக்கும் தலைவி ஆகிறவங்க இதை ஒட்டுமொத்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட பதவியே நம்ம ஹீரோயின் வேணாம்னு சொன்னதும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்கு. இப்ப இந்த லாயர் பையா இவங்க எல்லார்கிட்டையும் ஹீரோயின் வந்து தலைவி பதவி வேணாம்னு சொன்னதால இப்போ உங்க ஃபேமிலிக்குன்னு எந்தவித தலைவர்களுமே இல்ல, சோ ஹீரோயின் யாருகிட்ட இந்த மோதிரத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட ஹெட் அப்படின்னு பாருங்க. இன் கேஸ் 3 நிமிஷத்துக்குள்ள அந்த மோதிரத்தை நீங்க யாராவது வாங்கல அப்படின்னா உங்க முன்னோரான லேபல் உங்க எல்லாரும் மேலேயும் கோவப்பட்டு உங்களை வெடிச்சு சதற வச்சிருவாரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோனுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியாது. சோ எல்லாரும் செத்து தொலைகிட அப்படின்னு மோதிரத்தை கழட்டி அந்த பாதாள அறைக்குள்ள போட்டதும் தலைவனாகணும் அப்படிங்கிற ஆசையில எல்லாருமே அதுக்குள்ள போயிட்டு விழுந்துருவானுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பழி கொடுக்கறதுக்காக ஒரு ஆடு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆட்டை தூக்கிக்கிட்டு அந்த ஆட்டை வெட்டுத்தாக வச்ச கத்திய அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசி வரைக்கும் அந்த மோதிரத்தை ஒருத்தன் கூட எடுத்துக்க மாட்டான். இதனால உள்ள விழுந்த எல்லாரும் அப்படியே வெடிச்சு போய் சதறி செத்து போயிருவானுங்க. அப்படி எல்லாருமே செத்து போனதுக்கு அப்புறம் இந்த மாதம் அப்படிங்கிற ஒருத்தன் தான் பாருங்க, அந்த பையன் மட்டும் செத்து போயிருக்க மாட்டான். நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல ஓடி வருவான் பாருங்க. அப்படி பக்கத்துல வந்ததுமே அந்த பையில வெடிச்சு சல்லியா செதறி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீணா போன பசங்களோட முன்னோரான அந்த லீபேயோட ஆத்மா அப்படியே ஒரு செகண்டுக்கு வந்துட்டு போகும். அதை நம்ம ஃபேத்து வந்து பாத்துருவா. அப்படியே 2 பேரும் அந்த வீட்டை விட்டு போக இத்தோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எஸ் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை வேறொரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்கள் வாய்ஸ் அப்படி